ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு லைஃப் ஆஃப்டர் மேரேஜ். இப்போ உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு சில பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 3 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1, திஸ் ஆரஞ்ச் கலர் தெரியுதா? Pile number 2, this one. Right. Pile number 3. Okay. So இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஓகே, 6 of Wands. எடுத்தோடனே சூப்பர்வான ஒரு கார்டு. Ace of Cups. Wonderful. பைல் நம்பர் 1 இஸ் வெரி லக்கி, ஐ திங்க். எனக்கு பைல் நம்பர் 1 வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு லைஃப் ஆஃப்டர் மேரேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 1 இது வந்து உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப், அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து லேட் மேரேஜாக கூட இருக்கலாம். அண்டு இந்த ஒரு லேட் மேரேஜில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய இன்சல்ட்ஸாக இருக்கட்டும், நிறையா ஒரு என்ன சொல்கிறது, உங்களை வந்துட்டு இந்த ஒரு டைம் பீரியடில் நிறைய பேர் வந்து உங்கள் பேஷன்ஸை ரொம்ப சோதிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் இப்போ வரைக்கும் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்குமா, அது மாதிரி. பட் டோன்ட் வரி, எஸ், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தான் வந்துட்டு கல்யாண வாழ்க்கை இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கெரியரில் வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இப்போ வந்து மேபி உங்களோட கெரியர் வந்து அவ்வளோ உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் க்ரோத் இல்லை. நீங்கள் ஒரு சக்ஸஸ் டார்கெட் வச்சுருக்கீங்க, அந்த டார்கெட்டை ரீச் பண்ண இன்னும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்னும் ஸ்லோவாக தான் வந்து உங்கள் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் நல்ல சீக்கிரமாகவே வந்து க்ரோத் இருக்கும். அண்ட் உங்கள் பார்ட்னர் வெரி சப்போர்ட்டிவ், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ட் ஃபினான்ஷியலி பார்க்குறப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பணப்பிரச்சனைகள் உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. இப்போ மேபி ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு சர்வைவ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்சனுமே வந்துட்டு ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் அவங்களுமே வந்து நிறைய லெசன் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த பர்சன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஐ திங்க் அவங்க ஒரு சிங்கிளாக தான் இருக்கலாம். அண்ட் அவங்களுமே வந்துட்டு மேரேஜ்க்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லவ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்டார்ட்டாக இருக்கும். உங்களோட லைஃப்லேயே வந்துட்டு ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும். நிறைய பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும், மெச்சூரிட்டி இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் லேட் மேரேஜாக இருந்தீங்கன்னா
இந்த மேரேஜோட வேல்யூ அண்ட் இந்த மேரேஜோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ரொம்ப நல்லா வந்துட்டு தெரியும். அண்ட் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவீங்க. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி இந்த மேரேஜ் லைஃப்பை வந்துட்டு ஒரு ரொம்ப சீரியஸாக வந்து நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட இந்த மேரேஜ் வந்து பிரேக் ஆகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப சீரியஸாக இருப்பீங்க. லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் சொல்கிறேன். ஸோ வெரி கான்ஷியஸ், வெரி மெச்சூர்டு, அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சனாக மாறிடுவீங்க. ஒரு நல்ல ஒரு பிளேஸில் இருந்தாலும் கூட உங்களோட கேரக்டரில் போல்ட்னஸ் தெரியுது, அண்ட் பொறுமை தெரியும், அண்ட் மெச்சூரிட்டி நல்லாவே இருக்கு. ரொம்ப நாளாக பார்ட்னருக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்னும் வரமாட்டேங்கிறாங்க, வந்துடுவாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடந்துரும் பைல் நம்பர் 1க்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு ட்ரீம் மேன் கண்டிப்பாக வருவாங்க. சரி, நீங்கள் வந்து நிறைய லவ் வந்து கொடுத்துட்டே இருந்திருப்பீங்க. லைக் நிறைய லவ் ஷேர் பண்ணுவீங்க பாஸ்டில், சரி. பட் ஆனால் நீங்கள் அந்த லவ் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க இது வரைக்கும். ஒன்லி கிவராக தான் இருந்திருப்பீங்க. பட் ஃப்யூச்சரில் பார்க்குறப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து நிறைய லவ் ரிசீவ் பண்ணுவீங்க. உங்களோட பார்ட்னர்கிட்ட இருந்தும் உங்கள் பார்ட்னர் ஃபேமிலிக்கும் வந்து உங்களை பிடிச்சிரும். அண்ட் அவங்க சைடு பீப்புள், உங்கள் சைடு பீப்புள் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் அந்த லவ் ரெஸ்பெக்ட் வந்துட்டு நல்லாவே இருக்கும். சரி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே இது வந்து டோட்டலி நீங்கள் மேனிஃபெஸ்ட் என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்களோ கல்யாண வாழ்க்கை பொறுத்தவரை அப்படியே தான் மோஸ்ட்லி இருக்கும் உங்களுக்கு. ரைட். ஸோ கீப் மேனிஃபெஸ்டிங். மேனிஃபெஸ்ட் கண்டிப்பாக பண்ணுங்க. எந்த மாதிரி வாழ்க்கை வேணுங்கிற விஷன்ஸ் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுங்க. அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் பார்க்குறப்போ 2 பேருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ப்ரொஃபஷ்னல் விஷயத்தில் உங்களை ரொம்ப வந்துட்டு மோட்டிவேஷன் பண்ணி சக்ஸஸ் வரைக்கும் கொண்டு போவாங்க. அண்ட் நீங்களும் உங்கள் பார்ட்னரை வந்துட்டு டவுன் பண்ண மாட்டீங்க. நீங்களும் உங்கள் பார்ட்னருக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பீங்க. ஸோ இது வந்து எப்படின்னா 2 பேருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணி பேலன்சிங்காக கொண்டு போவீங்க. இதில் வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ் டாமினேட்டிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்காது உங்களோட ஆஃப்டர் மேரேஜ். பட் ஆனால் வந்து இவ்வளோ ஒரு குட்னஸ், இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. ஓகே, பட் சுற்றி பீப்புள் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் எனக்கு வந்து இவ்வளோ டூ மச் பாசிட்டிவ் ஒரு ட்ரீம் லைஃப் மாதிரி ஒரு சில பேருக்கு அமையும். அப்படி அமையிறப்போ சுற்றி இருக்கவங்க டெஃபினட்டாக ஜெலஸ் ஆவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஜெலஸ் ஆவாங்க. பட் யூ டோன்ட் கேர். நீங்கள் அதெல்லாம் வந்து கேர் பண்ணிக்காதீங்க. உங்களோட லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் இஸ் வண்டர்ஃபுல். மெச்சூரிட்டி அண்ட் பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். இப்போ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ப்ரொஃபஷ்னல்லையும் சரி பர்சனல் விஷயத்துலையும் சரி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், எந்த ஆஃபரும் வராமல் இருக்கு. பட் ஆஃப்டர் மேரேஜ் நிறையா இருக்கும். ஸோ ஐ திங்க் வந்து நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க. நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. அட்வென்ச்சர்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் பிஸ்னஸ் விஷயமாகவுமே வந்துட்டு அப்ராட் அந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து வண்டர்ஃபுல். ஐ திங்க் பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு சில பேருக்கு உங்கள் ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். டெவில் கார்டு எடுத்த உடனே 7 of Cups, Lovers, okay. Pile number 2. See, pile number 2 பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிறைய மாற்றங்கள் இருக்கு. சேஞ்சஸ், சடன் சேஞ்சஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நிறைய நடக்கும்.
இடமாற்றம் இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம். மேபி நீங்கள் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லாமல் தனியாக நியூக்ளியர் ஃபேமிலியாக போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இல்லைன்னா அப்ராடில் போய் செட்டில் ஆகணுன்ற பிளான் இருந்துச்சுன்னா அதுவுமே பாசிபிள். பட் உங்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் பார்க்குறப்போ பீப்புள் வந்து எதர் ஃப்ரம் உங்கள் பார்ட்னர் சைடு இல்லை உங்கள் சைடில் இருக்கவங்க வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. சம் டாக்ஸிக் ஈவில் பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களோட அந்த லவ்க்கு நடுவில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக வரணும்னு கூட ட்ரை பண்ணுவாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், என்னதான் வந்து உங்களுக்குள்ளார சேலஞ்சஸ் அவங்க கொண்டு வந்தாலும் உங்களோட லவ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் உங்கள் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைஃப்பை வந்து ப்ராக்டிக்கலாக வந்துட்டு கொண்டு போகிற ஒரு பர்சன். அண்ட் நல்லா ரிஸ்க் எடுப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கூல் டைப் மாதிரி இருப்பாங்க. லைக் ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதை பிரச்சனையாக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு கூல் டைப், கூல் நேச்சர் நிறைய பேருக்கு வந்துட்டு ஜெலஸாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை ஒரு சில பேர் உங்களோட மேரேஜ் லைஃப்பில் டாமினேட் பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு ஹாப்பி லைஃப்பை வந்து லீட் பண்ணுங்க. அண்ட் வந்து உங்களுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய சேஞ்சஸ்மே இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து பாயிண்ட் நம்பர் 2, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு பயங்கர போல்டாக மாறிடுவீங்க. உங்கள் பார்ட்னர் கூல் டைப்பாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப போல்டாக உங்கள் பார்ட்னர் விஷயத்தில் கொஞ்சம் ஜெலஸ் தெரியுது அண்ட் பொசசிவ்னஸ் இருக்கும். அண்ட் உங்கள் பார்ட்னர் உங்கள் பேச்சு தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கூட இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களோட ஒரு கண்ட்ரோல் டாமினேஷனில் இருக்க மாதிரி தான் இருக்கு. நிறைய டுகெதராக வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம், நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க. நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, உங்களோட மேரேஜ் லைஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆக்சுவலி வந்து மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு எய்தர் வந்து ஒரு மேஜர் டெசிஷன் மேக்கிங் பண்ற மாதிரி தான் இருக்கு. மோர் தென் ஒன் ஆப்ஷன் வரும். இது உங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னல, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், அந்த ஒரு விஷயத்துக்கு வரும். ஸோ நீங்கள் அந்த நியூக்ளியர் ஃபேமிலியாக வந்துட்டு போகிறப்போ உங்கள் 2 பேர்த்தோட லைஃப்பில் நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஸ்லோவாக இருக்கும். கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருவீங்க. அதனால உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில பீப்புள் வந்துட்டு காசிப் பண்ணலாம், உங்களை பற்றி பேசலாம். அண்ட் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு உங்கள் பேச்சை கேட்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சில பேருக்கு ஜெலஸ் ஆகலாம். பட் டோன்ட் வரி, உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, விச் இஸ் ஃபைன். ஃபைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் மேரேஜ் பார்க்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். பட் அது நீங்கள் போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ பிகினிங்லேயே சரி, கொஞ்சம் இந்த பிகினிங்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன ஒரு விஷயம்னு. ஸோ அது நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்து ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் ஃபைன். அண்ட் மணி பிளாக்கேஜஸ் ஆக்சுவலி ரிமூவ் ஆகும். எய்தர் உங்களுக்கு இல்லை உங்கள் பார்ட்னருக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு இப்போ கரண்ட்லி வந்து உங்களுக்கு மணி விஷயத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதாவது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகியிருக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விஷயம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு பணம் ஸ்டக் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது ரிலீஸ் ஆகும். ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளோ ஆஃப் மணி நல்லா இருக்கும். ஃபினான்ஷியல் வந்துட்டு பேலன்சிங்காக இருக்கும். ஓகே, அண்ட் ஐ திங்க் வந்து நீங்கள் ரொம்ப உங்களோட சில்ட்ரன் விஷயத்தில்
உங்களோட குழந்தை அந்த விஷயத்துல வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா இருப்பீங்க. ஓவர் ப்ரொடெக்டிவ் மதரா ஒரு ஃபாதரா இருப்பீங்க நீங்க. ஸோ வெரி மச் ப்ரொடெக்டிவ் பேரண்ட். ஐ திங்க் வந்து ஓவராலாக வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் ஐ வுட் சே ஒரு ஒரு நீங்கள் வந்து அழகாக பேலன்ஸ் பண்ணி போகணும். ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும், அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஒரு சில பீப்புளோட ஜெல்லஸ் பொசசிவ்னஸ்னால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுக்கணும்னு நினைக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு டோன்ட் வரி, உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அண்ட் அதனால வந்துட்டு பிரச்சனை இல்லை, பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனாக இருப்பீங்க. when it comes to ஃபேமிலி ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவுமே இருப்பீங்க. which is fine. Actually, உங்களோட ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். லைஃப் ஆஃப்டர் மேரேஜ். ஓகே, 9 of cups. Wonderful. Cups. Fool card. Okay. Chariot, Star, High Priestess. So, pile number 3 cards ரொம்ப நல்லா இருக்கு. மெசேஜஸ் பார்க்குறப்போ, எனர்ஜி பார்க்குறப்போ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி பாசிட்டிவ் இருக்குது, நிறைய ஹோப் இருக்குது ஆஃப்டர் மேரேஜ். போத் உங்களுக்கும் சரி, உங்கள் பார்ட்னருக்கும் சரி, உங்களோட அந்த மேரேஜ் லைஃப்லையுமே வந்துட்டு நிறைய ஹோப் இருக்கு. நியூ பிகினிங்ஸ். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மேரேஜ் லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் நியூ பிகினிங்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் இருக்கும். நீங்கள் நிறைய வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ். அண்ட் உங்களோட கேரக்டராக இருக்கட்டும், அந்த மைண்ட் செட்டாக இருக்கட்டும், இது வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் வந்து வெரி ரிசர்வ்டு, ரொம்ப சைலண்ட்டாக எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் இருக்கலாம். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நிறைய ரிஸ்க் எடுப்பீங்க, நிறைய அட்வென்ச்சர்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுவீங்க, போல்டாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவீங்க, விச் இஸ் குட். உங்கள் பார்ட்னர் சைலண்ட் பர்சனாக இருக்கலாம். அவங்க வந்து ஐதர் நீங்கள் ரொம்ப போல்ட் அண்ட் டாக்கட்டிவாக இருக்கலாம், உங்கள் பார்ட்னர் சைலண்ட் டைப்பாக இருக்கலாம். அவங்களோட வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ரிஸ்கெல்லாம் வந்துட்டு எடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் டோட்டல் ஆப்போசிட். அண்ட் யூ க்ளோ ஆஃப்டர் மேரேஜ். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்குள்ளார ஒரு க்ளோ, ஒரு ஷைன் இருக்கும். ஒரு நேச்சுரலாகவே வந்துட்டு ஒரு அட்ராக்டிங் பவர் உங்களுக்கு இருக்குது ஆல்ரெடி. பட் ஆஃப்டர் மேரேஜ் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அது இன்க்ரீஸ் ஆகும். லைக் பீப்புளுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக வந்து உங்களை பார்த்தா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிங் பவர் இருக்குது ஆஃப்டர் மேரேஜ். ஃபினான்ஷியலி பார்க்குறப்போ வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் நல்லா இருக்கு. உங்களோட ஃபினான்ஷியலி வந்து நிறைய வந்து நீங்கள் லக்ஸூரியான ஒரு விஷயங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து கொஞ்சம் லக்ஸூரியாக இருக்கும். பிகாஸ் நீங்களும் சரி, உங்கள் பார்ட்னரும் சரி, நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கும். ப்ரொஃபஷ்னலி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிளேஸில் இருக்கணும் அப்படின்னு இருப்பீங்க. அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு காசிப் பண்ணுற ஒரு நேச்சர் இருக்கும். ஒரு ஒரு பீப்புள்கிட்ட ஏதாவது ஒரு காசிப்பாவது இருக்கும் உங்களுக்கு. பட் ஆஃப்டர் மேரேஜ் அந்த ஒரு ஹேபிட் இருக்காது மோஸ்ட்லி. அண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஒரு நாளும் என்ஜாய் பண்ணணும், அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு வெரி மச் மெச்சூர்ட் மைண்ட் செட் இருக்கும் உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ். உங்கள் பார்ட்னர் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. அவங்களோட ஒரு சில குவாலிட்டிஸ் வந்து டெஃபினட்டாக அதை நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஹோப் நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் வந்து நிறைய சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அண்டு என்னால் இது முடியல, இது இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமாக இருக்காது ஆஃப்டர் மேரேஜ்.
சரி, எனக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 3 வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருப்பீங்க. இப்போ நிறைய வந்து மைண்ட் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. இது என்ன செய்யறது, அது எப்படி பண்றதுன்னு ஒரு ஐடியா பிளான்ஸ் இருந்தாலும் அந்த கன்ஃபியூஷன்ஸுமே நிறைய இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு டைரக்ஷனை கொடுக்கல இப்போ கரண்ட்லி. பட் ஆஃப்டர் மேரேஜ் கரெக்டாக கிளாரிட்டி நல்லா இருக்கும், எந்த ஒரு விஷயத்துலையும் ஃபோக்கஸ் நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு கரண்ட்லி. பட் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அப்படி இருக்காது. லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே ஆர்கனைஸ்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களோட அந்த டெய்லி ஸ்கெடியூல்ஸ்லையுமே வந்துட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும். ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 3 உங்கள் லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்ட்ரிக்டான அந்த ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, விச் இஸ் குட். இது வந்து ரொம்ப நாளாக நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து அது ஒர்க் ஆகும். பட் ஒன் திங் என்ன அப்படின்னா, எமோஷ்னலி வந்துட்டு ஒரு மெச்சூரிட்டி தெரியுது உங்ககிட்ட, ஓகேவா? அண்ட் மென்டலி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆவீங்க. இட்ஸ் நாட் லைக் நீங்கள் கல்யாணம் ஆகி போன அப்புறம் ஓவர் நைட்டில் எல்லாம் சேஞ்ச் ஆவீங்கன்னு கிடையாது. சீக்கிரமாகவே எல்லாமே நடந்துரும், உங்களுக்கு மென்டலி ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க, சக்ஸஸை பார்த்துருவீங்க, அப்படிலாம் கிடையாது. பட் ஆனால் வந்து கொஞ்சம் உங்கள் 2 பேருக்குள்ளாருமே, உங்களுக்கும் சரி உங்கள் பார்ட்னருக்கும் சரி, நிறைய கம்யூனிகேஷன் இருக்கும், நிறைய வந்து சப்போர்ட் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு என்கரேஜ் பண்ணிக்குவீங்க. இப்போ மென்டலி வந்துட்டு ஸ்ட்ராங்காகவும் இருப்பீங்க அண்ட் எமோஷ்னலி மெச்சூர்டாகவுமே இருப்பீங்க. இது வந்து உங்கள் பார்ட்னரோட சப்போர்ட்டுனால கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பீப்புள்ஸ் வந்துட்டு நிறைய லெசனை கற்றுக் கொடுப்பாங்க. ஓகே, சரி, வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம். நீங்கள் நிறைய வந்து லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய மாறுவீங்க நீங்களே. அண்ட் லைஃப்பை வந்துட்டு பார்க்குற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் ஒரு சில பேருக்கு இது ஒரு லேட் மேரேஜாக கூட இருக்கலாம். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டிங்கிறது வந்து அந்த இடத்துல இருக்கும். அண்ட் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு உங்களை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்களோட பியூட்டி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாகவுமே இருக்க மாதிரி இருக்கு. போத் நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பீங்க. ஃபிட்னஸ், எக்ஸசைசஸ் அண்ட் டயட் இதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து ஃபார்ம் பண்ணுவீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்துட்டு உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ் அண்ட் க்ளோவில் வந்துட்டு ஹையர் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. ஓகே, ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷனுங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கும். சரி, எனக்கு வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்து நிறைய வந்து மாற்றங்கள் தெரியுது. ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மாற்றுவீங்க. உங்களை வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து மாற்றுறத விட நீங்களே டிரான்ஸ்ஃபார்ம் ஆவீங்க, நீங்களே சேஞ்ச் ஆவீங்க. மற்றவங்க உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லியும் கொடுப்பாங்க, நீங்கள் மற்றவங்களை பார்த்துமே வந்துட்டு நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள்ங்கிறது தெரியுது. ஸோ அது வந்து உங்கள் மேரேஜ் லைஃப் என்னதான் சேலஞ்சஸ், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்பப்போ சம்டைம்ஸ் இட் வில் கம். இட் நாட் லைக் ஓவராக வந்து ஃபுல் ஹாப்பினஸ் மட்டும் இருக்குன்னு கிடையாது. ஒரு சில விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு அந்த பியூட்டி ஆஃப் யுவர் மேரேஜ் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பேஷன், அந்த ஒரு லவ், அந்த ஒரு பாண்டிங், ஃபேமிலி பாண்டிங் வந்துட்டு அழகாக கொண்டு வருவீங்க. போத் ஆஃப் நீங்களும் வந்துட்டு உங்கள் பார்ட்னரும் டுகெதரா, விச் இஸ் வண்டர்ஃபுல். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் வாழ்க்கைன்ற கன்ஃபியூஷன்ஸ்லாம் வேண்டாம், நீங்களே வந்து அழகாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஐ திங்க் ஓவராலாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம என்னோட பழைய வீடியோஸ் ஆல்சோ நீங்க போய் பாருங்க. பிகாஸ் என்னோட வீடியோஸ் வந்து எப்போ நீங்க பாத்தீங்கனாலுமே வந்துட்டு ரெசனேட் ஆகும். பிகாஸ் அதெல்லாம் டைம்லெஸ் ரீடிங். ஓகே, தேங்க்யூ.